கழிவுகளால் நீரை இழிவு செய்து கொண்டிருக்கும் மனிதா, நீ அழுக்குப்படுத்திக் கொண்டிருப்பது நீரை அல்ல, உன் தாகத்தை. சுத்தமான நீருக்கான தீர்வு காணலாமா? சாதாரண வீட்டில் வந்து நாங்கள் வந்து குப்பையை வந்து கொண்டு போய் அப்படியே வெளியே கொட்டிடுறோம். அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிறு அளவு குப்பை தானே, இந்த குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டிடுறோமே, அந்த குப்பை என்ன ஆகுதுன்றது யாருமே யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஆனால் பாருங்க, நம்ம சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை மாநகராட்சி அளவு, அதாவது பழைய மாநகராட்சி அளவு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3500 டன், 3500 டன், அதாவது ஒரு டன்ங்கிறது 1000 கிலோ. இந்த 3500 டன் குப்பையை கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ புறநகர் பகுதியெல்லாம் சேர்த்துட்டாங்களா, இந்த புறநகர் பகுதியெல்லாம் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 5000 டன் குப்பையை ஒரு நாளைக்கு சென்னையும் சென்னையை சுற்றி இருக்க புறநகர் பகுதிகளும் உற்பத்தி செய்யுது. இந்த குப்பையெல்லாம் எங்க போகுது? நீங்க நம்ம வீட்டுல இருந்து கொட்டுறது 100 கிராம் 150 கிராம் யோசிச்சாலும் 5000 டன் குப்பை எங்க போகுது? சென்னையை சுற்றி இருக்கும் போது 2 இடங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கொடுங்கையூர், ஒண்ணு பெருங்குடி. நீங்க பாக்குறது பெருங்குடி. இந்த பெருங்குடி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற குப்பை எல்லாம் கொண்டு வந்து இங்கதான் கொட்டுறாங்க. இதை பாருங்க, பின்னால வந்து நீங்க பார்க்கலாம். சரி, குப்பையை தானே கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்ப அந்த குப்பையில இருந்து வர அந்த வால்யூம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதுல இருந்து சில பொருட்களை திரும்ப மீட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது, தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல யாரோ அதுல தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அப்ப தீ வச்சு கொளுத்தும் போது அதுல வர புகைன்னு பார்க்கும்போது புகை தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். புகைன்னு சொல்லும்போது அது வெறும் கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. இன்னைக்கு பார்க்க போனோம்னா நிறைய பிளாஸ்டிக் பொருட்களும் இதோட சேர்ந்து வருதுங்க. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் சேர்ந்து வரும்போது அதுல இருந்து வர டயாக்சின்ங்கிறது வந்து புற்றுநோயை வந்து உற்பத்தி செய்யலாம், கேன்சர். இப்போ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ், அதை தவிர்த்து வந்து கார்பன் டை ஆக்சைடு, மேத்தேன், இந்த அதாவது ஏன்னா டீகம்போசிஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கலாம், இதெல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் புகையா வெளியே வரும்போது இந்த புகையை சுவாசிக்கிறோம். இந்த மாதிரி குப்பையா வருது லாரிகள், இதெல்லாம் கொண்டு போய் அங்கதான் கொட்டுறோம். அப்ப அதை எல்லாமே கொட்டும் போது அதில் பாருங்க எவ்வளவு பேப்பர்லாம் சேர்ந்து போகுது. இதெல்லாம் மறுசுழற்சி ஆகலாம். இதெல்லாம் மறுசுழற்சி ஆகாம இங்கே போய் சேரும் போது எல்லாமே எரிச்சு அதுல வர புகையெல்லாம் போய் சேருது. இந்த புகை மட்டும் ஒரு பக்கம் போய் இருக்கிற அந்த காற்றோட்டத்தை வந்து கெடுக்குதுன்னு பார்த்தா, அழுகி போற அந்த பொருட்கள் வந்து அப்படி நீர்ல வந்து கலக்குது. அப்ப அந்த நீர் வந்து பெருங்குடி ஏரியா வந்து ஒரு மார்ஷ் ஏரியா. இதை வந்து ஒரு சென்னை நகரத்துக்கு வந்து தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணி வந்து இங்க வந்து மழை தண்ணியை வந்து பிடிச்சு வச்சு குடிக்கிற தண்ணியா போய் சேருது. அப்ப இது வந்து அழுகி போகும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வந்து அழுக்காய், அந்த அழுக்கு தண்ணி அப்படியே வரும்போது தான் இயற்கை வந்து தன்னுடைய ஒரு போர் ஆரம்பிக்குது. இந்த இயற்கை என்ன விதமான போர் ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி இருக்கிற விலங்குகள், அதாவது இந்த மாதிரி இருக்கிற இந்த தாவரங்கள், இந்த தாவரங்களை பார்த்தீங்கன்னா இது ரீட்ஸ் அப்படின்னும், இந்த ரீட்ஸும் இது கீழே இருக்கிற சிறு சிறு பாசி மாதிரி தெரிகின்ற இந்த சிறு சிறு செடிகள், இது வந்து டக்வீட் அப்படின்னும். இந்த டக்வீட் போன்ற செடிகளும் இந்த மாதிரி இருக்கிற ரீட்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக முயற்சி செய்யும். அதாவது இயற்கை தானாவே சுத்தம் செய்யறதுக்கு முயற்சி படுது. அதுக்கு அர்த்தமே என்னன்னா, அங்க இருக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னு. அப்ப இருக்கும்போது இது வெறும் குப்பை மட்டும் இல்லாம இருக்கிற குப்பையும் குப்பையோட சேர்ந்து அதுல வர அந்த பொருட்களும் ரசாயன பொருட்களும் உள்ளார போய் ஒண்ணு வந்து அழிக்குது. ரெண்டாவது, தமிழ்நாடு வந்து ஒரு அருமையான இடம். இங்க வந்து இந்த பறவைகள் வந்து போகும்போது முக்கியமா மைக்ரேஷன் அப்படின்வாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற பறவைகள். இந்த பறவைகள்லாம் வந்து ஒண்ணு குளிர் இடங்கள்ல இருந்து இந்த பக்கமா வந்து திரும்பி தர்சனம் போகும்போது இந்த பறவைகள் வந்து இங்க வந்து கூடு கட்டி தன்னுடைய குஞ்சிட்டு இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உணவு, தீனி, தண்ணி அப்படின்னு குடிச்சிட்டு மேற்கொண்டு திரும்பி வந்து அவங்க மைக்ரேஷன் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இந்த பறவைகள்லாம் இங்க இருக்கிற அந்த இடம் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு தீ இருக்கும்போது, அந்த தீ இருக்கும்போது பார்த்துட்டு இந்த பறவைகள்லாம் இங்க இருந்து நவுந்துரும். அதாவது சொல்ல வர்றது என்னன்னா, விலங்குகள், தாவரங்கள், சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்கப்படுகின்றது இந்த குப்பையை கொட்டி. அந்த குப்பையை வந்து சரியான முறையில வந்து நாங்க வந்து அதை ரீசைக்கிளோ அதை யூட்டிலைஸோ பண்ணலன்னா சரி. இவ்வளவு பெரிய இடத்துக்கு காரணம் யாரு? நாங்க வீட்டுல இருந்து கொண்டு போய் கொட்டுற அந்த 100 கிராம் 150 கிராம் தான். இது எல்லாமே சேர்ந்தா 5000 டன். இந்த மாதிரி எல்லாம் வந்து கொளுத்தும் போதும் அதை வந்து அழுகி போற அந்த தண்ணியும் எல்லாமே போகும்போது மாசு உற்பத்தி ஆகுது. நீர் மாசுபடுது, காற்று மாசுபடுது, நிலம் மாசுபடுது. இதனால வந்து பாதிக்க போறது யார் அப்படின்னு நீங்க கவனிக்கும் போது, இன்றைக்கு இங்கதானே பெருங்குடி தானே, பெருங்குடியில என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு சென்ட்ரல் மெட்ராஸ் சென்னையில இருக்கிறவங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீருங்கிறது வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து தானா அப்படியே பரவிட்டு தான் போகும். இன்றைக்கு பெருங்குடி, நாளைக்கு சென்னையே பாதிக்கப்படலாம். ஏன்னா இங்க இருக்கிற தண்ணி தான் நாங்க கடைசியா குடிக்க போறோம். அப்போ வந்து இதெல்லாம் வர அந்த காற்று மாசுபடுத்துது. இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, மனிதனுக்கு மட்டும் இல்ல, இருக்கிற விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்தையும் பாதிக்கும். நான் என்ன செய்ய முடியும்?
இதுக்கு நான் எப்படி காரணம் அப்படின்னு சிந்திக்கிறீங்களா? வீட்டுல இருந்து கொண்டு போய் போடுற அந்த 100 கிராம் 150 கிராம் குப்பை ஒவ்வொரு வீட்டுல இருந்து சேர்றதுதான் 5000 டன்னாக வந்து சேருகின்றது. இங்க என்னுடைய கடமை என்ன? மனிதன் என்ற முறையில் நான் என்ன செய்ய முடியும்? வீட்டுல இருக்கிற குப்பையை நான் பிரிக்க முடியுமா? பிரிக்கிற குப்பையை நான் மறுசுழற்சி செய்ய முடியுமா? நான் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனாலும் செய்ய முடியும். எப்படி செய்வோம்? இதை மீண்டும் சந்திப்போம், அப்போது சிந்திச்சு பார்க்கலாம்.